ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எம்ஆர்டிஏ வர்சஸ் எம்எல்டிஏ இதோட டிஃபரன்சஸ் என்னது அப்படின்னு பார்ப்போமே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எம்ஆர்டிஏ மார்கேஜ் ரிடியூசிங் டேர்ம் அஷூரன்ஸ். ஓகே, யூஸ்வலாக நம்ம வந்து பேங்க்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறப்ப நம்ம லோன் எடுப்போம், கரெக்டா? அந்த லோனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் இந்த எம்ஆர்டிஏ கவரேஜ் எடுத்து வச்சிங்கன்னு சொல்லிட்டு பேங்க் ஆஃபர் பண்ணுவாங்க. மார்கேஜ் ரிடியூசிங் டேர்ம் அஷூரன்ஸ்ன்றதுனால மார்கேஜ், அதாவது நீங்க லெட்ஸே ஒரு 400,000 ஒரு வீடு வாங்குறீங்கன்னா மாசம் மாசம் நீங்க 2,000 கட்டிட்டு வரீங்க அப்படின்னு வச்சுக்கோமே. செட்டில் பண்றது, அதாவது உங்களோட லோனை செட்டில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. லெட்ஸே ஒரு 10-20 வருஷத்துல உங்களால ஒரு கண்டிஷன் லைக் டேட் இல்ல டிபிடி, மரணம் இல்லைன்னா டோட்டல் பெர்மனன்ட் டிசபிலிட்டி சொல்லுவாங்க, பெட் ரிடன் ஆயிடுறாங்க. ஸோ நம்ம இன்கம் இருக்காது, ஸோ நம்மளால வீடு காசு கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கண்டிஷன் வந்துருச்சுன்னா இந்த வீடு உங்களுக்கு ஃப்ரீ ஆயிரும். அதாவது இந்த எம்ஆர்டிஏ இருக்கிறதுனால இந்த வீடு உங்களுக்கு ஃப்ரீ ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் ஆஃபர் பண்ற கவரேஜஸ் தான் இந்த எம்ஆர்டிஏ. நல்லா இருக்கு தானே? பட் இதுல ஒரு கேட்ச் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி நம்ம வந்து மாசம் மாசம் செட்டில் பண்ணிட்டு இருக்கப்ப மார்கேஜ், அதாவது அதோட நம்ம எப்படி சொல்றது, நம்ம லோன் அமௌண்ட் குறைஞ்சிக்கிட்டே வரனால அந்த கவரேஜஸும் குறைஞ்சிக்கிட்டே வரும். அண்ட் எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஹேப்பன் லைக் டேட் ஒரு டிபிடி நடந்துச்சுன்னா வீடு தான் ஃப்ரீ ஆகும். அது தவிர நம்மளுக்கு எந்த ஒரு கவரேஜஸ், அதாவது எந்த ஒரு கேஷ் பே அவுட்டும் நம்மளுக்கு கிடைக்காது. இதுதான் எம்ஆர்டியோட ஒரு கேட்ச். எம்எல்டி பத்தி தெரியணும்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்டேட் பண்றேன். ஸோ ஸ்டே டியூன் பண்ணுங்க.